வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். ஒரு பிளேசர் காலர் பிரின்சஸ் கட் பிளவுஸை நம்மளோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரில் எப்படி மெஷர்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு தேவையான பேட்டர்னை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நம்ம இதில் ஃபீட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து க்ளோஸ் நெக் பேட்டர்னுங்கிறதுனால நம்மளுக்கு என்ன நெக் ஹைட் தேவையோ அந்த நெக் ஹைட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் நெக் ஹைட்டே மென்ஷன் பண்ணலைனாலும் நம்ம க்ளோஸ் நெக்குன்னு செலக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான காலர் வந்துடும். ஸோ இப்போ இதில் ஃப்ரண்ட் பட்டன் நம்ம சூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்டர்ன் வந்துருச்சு. இந்த பேட்டர்னை நம்மளுடைய பிரிண்டரில் இந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு உள்ளேயே காலர் இன்பில்டாகவே வந்துடும். பேக் போர்ஷன்லேயே காலர் அட்டாச் ஆகி வந்துடும். ஸோ இப்போ இந்த அவுட்லைனை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதுமானது. இந்த அவுட்லைன் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாத்தை அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே சீம் அலவன்சஸ், நாச்சஸ் இது எல்லாமே நம்மளுக்கு இதில் அக்யூரேட்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இதைய லைனிங் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிடலாம். லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இதை கட் பண்ண போகிறது ஒரு ரயான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மெட்டீரியலை எக்ஸாக்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைனிங் அண்ட் மெயின் ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி வர அட்டாச் பண்ணிவிடுவோம். ரெகுலராக அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நார்மலாக நம்ம பாட்டம் ஃபோல்டிங், ஏன்னா நம்மளுக்கு என்ன ஹைட் தேவையோ அதுக்கான நாட்சஸ் இருக்குது. ஸோ நார்மலான ஃபோல்டிங்கில் நம்ம இதை ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அண்ட் பிரின்சஸ் கட்டோட இது நம்ம பைண்டிங் ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்காக வேண்டி நம்ம வந்து லைனிங் தனியாகவும் மெயின் தனியாகவும் அட்டாச் பண்ணுவோம். சேம் அதே ப்ரொசீஜரில் நம்ம இதையும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லைனிங் அண்ட் மெயின் ரெண்டையும் பிரின்சஸ் கட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயினையும் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான காலர் பீஸோட இதை எடுத்துடலாம். ஸோ இது பிளேசர் காலர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஒரு நெக்லைன் வரணும் இல்லைங்களா? ஸோ அந்த நெக்லைனுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு, ஃப்ரண்ட்டுடைய நெக் பீஸ்க்கு தேவையான கேன்வாஸ் பீஸு நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 2.5 இன்ச்சுக்கு வைக்க போகிறோம். ஏன்னா அந்த கழுத்து அகலம் வந்து நம்ம இது காலர் விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக அந்த 2.5 இன்ச் அகலத்துக்கு த்ரூ அவுட்டாக நம்மளுக்கு எவ்வளோ நெக் ஹைட் வேணுமோ அந்த நெக் ஹைட்டுக்கு நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் நம்மளுக்கு 1.5 இன்ச் கிட்ட தான் கரெக்டான அந்த ஃபோல்டிங்கும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சோட இது வி கட் மாதிரி நம்ம கொடுத்துடணும். இப்போ இதை வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக்லேயே அயன் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்டரான இதை நம்ம வந்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னர் பீஸை நம்மளுடைய நெக்கில் அட்டாச் பண்ணி நம்ம திருப்பிக்கலாம் பிரின்சஸ் கட் பீஸில். இப்போ நம்மளுடைய காலருக்கோடைய மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நம்மளுடைய பேட்டர்ன் கட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அந்த 1.5 இன்ச் அகலத்துலேயும் வி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருந்தோமோ கரெக்டாக அதை வந்து திருப்பிட்டு ஏதாவது ஒரு டாக்கா போட்டிங்கன்னா போதும். அது எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஷோல்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டர்னில் ஆல்ரெடி கேன்வாஸ்க்கு ஆன பீஸ் வந்துருந்தது காலரோட பீஸு. அந்த காலர் பீஸை எடுத்து நம்மளுடைய கேன்வாஸ் போர்ஷனில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நம்ம இப்போ மெயின் கிளாத்தில் மட்டும்தான் வச்சுருக்கோம். லைனிங் எதுக்குமே நம்ம ப்ரிஃபர் பண்ணலை. ஸ்டிச்சிங்கை வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். சென்டர் பார்த்துட்டு அந்த சென்டர்லேருந்து எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா போதும்.
ஸோ நம்ம நாச்சஸும் போட்டிருக்கோம் அண்ட் நம்மளோட வியோட இதை மடித்து அந்த இடத்துல டாக்காவும் போட்டிருக்கறனால பர்ஃபெக்டான பிளேசர் காலர் ஃபிட்டிங் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.